ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் காட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அப்போ எல்லாரும் தொலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ வழி தேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறாங்க. தங்கராஜும் ரேவதியும் ஒரு பக்கம், மதியும் சுரேஷும் ஒரு பக்கம், பாக்யராஜும் மலரும் ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஆளுக்கு வழி தேடி போய் ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தேடி ரோடை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரேவதி போட்டிங் போகலான்னு சொல்ல அப்போ எல்லாருமே போட்டிங் போகிறாங்க. கப்புள்ஸாக போட்டிங் போய் நல்லா செல்ஃபி எடுத்து சந்தோஷமாக மனசை விட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மலர் என்ன பண்ணுறாங்க, போட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது யாரோ ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோன்ற ஞாபகத்தில் குழந்தைய காணுன்ற மாதிரி கத்த உடனே வந்து தங்கராஜ் வந்து திட்டுறாரு. இதுக்கு நீங்கள் அவ்வளோ அக்கறைனா குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கணும், எதுக்கு வீட்டில் விட்டு வந்த, சரி நான் வேணா மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ வேணா ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் பதட்டமாயிடுறாங்க. இல்லை அண்ணி ரூமில் பேசிப்பாங்கன்னு சுரேஷ் ஏதோ சொல்லி சமாளிக்க சரின்ற மாதிரி விட்டுருவாரு தங்கராஜ். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேணா பலூன் சுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பலூன் சுடுறதுக்காக எல்லாரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக பலூன் சுட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுரேஷ் பலூன் சுடுறத வந்து அப்படியே மதி வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.